அதாவது துவாதசி திதி முடியறதுக்குள்ள கட்டாயம் இவன் சாப்பிட்டுடணும். இவனுடைய டெய்லி ரொட்டீன், டெய்லி இவன் பண்ண வேண்டிய அனுஷ்டானங்கள் எல்லாத்தையும் அந்த சமயத்துக்குள்ள முடிச்சுடணும். மத்தியானத்துல இவன் பண்ண வேண்டிய பூஜை முதற்கொண்டு எல்லாத்தையுமே சீக்கிரமாக விடியற்கார்த்தாலேயே முடிச்சுட்டு துவாதசி இருக்கிறதுக்குள்ள சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிட்டு இவனும் சாப்பிட்டுடணும் அப்படின்னு சாஸ்திரம். அல்பத்வாதசியா இருக்கிறச்ச அதுல துவாதசி பாரண ரொம்ப முக்கியம். ஏகாதசி விரதம் எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் துவாதசி பாரணை. துவாதசி போது பாரணை பண்ணாம இருக்கவே கூடாது. அவசியம் துவாதசி பாரணை பண்ணிடணும். அந்த துவாதசி பாரணம் போது சில வஸ்துக்களை தவிர்க்கணும் சாப்பிட்றச்ச அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. என்னது அப்படின்னா புளியை தவிர்க்கணும். டெய்லி நாம் புளியை உபயோகப்படுத்தி குழம்பு, சாம்பார், ரசம் இதெல்லாம் புளியை உபயோகப்படுத்தி பண்ணுவோம் இல்லையா? அந்த துவாதசி பாரணையில புளியை சேர்த்துக்க கூடாது. அப்படிங்கிறதுனால புளியை தவிர்க்கணும். மோர் குழம்பு பண்ணுவா, பொதுவா மோர் குழம்பு, எலுமிச்சம்பழ ரசம் இந்த மாதிரி பண்ணுவா. புளியை தவிர்க்கணும். இந்த மாதிரி சில கத்திரிக்காயை தவிர்க்கிறது, சில வஸ்துக்கள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. வாழை இலையில சாப்பிடக்கூடாது துவாதசி அன்னைக்கு. அதனாலதான் இன்னைக்கும் வைணவ கோவில்கள்லாம் போனாலோ மடங்கள் எல்லாம் போனாலோ துவாதசி ததி ஆராதனை அப்படின்னு சொல்லிட்டு அவ எல்லாருக்கும் கொடுப்பா, அன்னதானம் பண்ணுவா. மந்தார இலையில வச்சுதான் கொடுப்பா. வாழை இலையில அன்னைக்கு கொடுக்க மாட்டா. வாழை இலையில அன்னைக்கு சாப்பிடக்கூடாது. என்ன பண்றது? மந்தார இலைக்கு நாங்க எங்க போறது? துவாதசி பாரணையில ஏதாவது தோஷம் வந்தா என்ன பண்றது? தவிர்க்கப்பட வேண்டிய வஸ்துக்களை சேர்த்துக்கிற மாதிரி ஏதாவது நிர்பந்தம் வந்துருத்துன்னா தெரியல எங்களுக்கு, என்ன பண்றது அப்படின்னா அந்த துவாதசி பாரணையில ஏற்படக்கூடிய தோஷத்தை போக்குறதுக்கு சில வழிகளை சொல்லி கொடுக்கறது சாஸ்திரம். வாழை இலை தான் இருக்கு, வேற இலை இல்லை சாப்பிட்றதுக்கு அப்படின்னா என்ன பண்றதுன்னா இந்த வாழைய போட்டுன்ட்டு உணவு பரிமாறுறதுக்கு முன்னாடி ஒரு சொட்டு நெய்ய அந்த வாழை இலையில விடு. பசு நெய்ய ஒரு சொட்டு விட்டுவிட்டு அப்புறம் நீ உணவு பரிமாறி சாப்பிட்டேன்னா அந்த வாழை இலையில சாப்பிட்ட தோஷம் உனக்கு வராது. துவாதசி அன்னைக்கு சாப்பிட்ட தோஷம். மற்ற நாட்கள்ல வாழை இலையில சாப்பிட்டா விசேஷம். துவாதசி பாரணைய வாழை இலையில சாப்பிடாதேன்னு சொன்னது. அத ஒரு சரி பண்றதுக்காக இப்படி ஒரு வழிமுறையை சொல்லி கொடுத்தது. அதே மாதிரி உணவுல நெல்லிக்காயை சேர்த்துக்கிறது, அகத்திக்கீரையை சேர்த்துக்கிறது இந்த துவாதசி அன்னைக்கு. இதெல்லாம் இந்த துவாதசி பாரணையில ஏற்படக்கூடிய தோஷத்தை போக்கிடும் அப்படின்னு சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. இப்படி ஏகாதசி விரதத்தையும் துவாதசி பாரணையும் நாம் முடிந்த அளவுக்கு கடைபிடித்துட்டு வந்தோம் அப்படின்னா சரீரமும் ஆரோக்கியமா இருக்கும், நிறைய புண்ணியமும் கிடைக்கும், பகவத் பிரசாதத்தையும் நாம் அடையலாம்.